பெண்களுக்கு என்ன ஆயிடுதுனாக்க கொஞ்சம் தங்களை பற்றி பாராட்டி புகழ்ந்து பேசுனாக்க அதை நம்புகிறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரியணும் சார், நம்மளுடைய பர்சனாலிட்டியை பற்றி ஒரு விமர்சனமாக நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படியா எப்படியான்னு சொன்னாக்கா உடனே நம்ம அதெல்லாம் நம்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தினம் நம்ம கண்ணாடி முன்னாடி பார்த்துக்கிறோம் நம்ம எவ்வளோ அழகு நம்ம எவ்வளோ அழகு இல்லை ஃபிசிக்கலாக நான் சொல்கிறேன், அதை நமக்கு தெரியும். அதை விட நம்ம உள்ளான பர்சனாலிட்டி ஒன்று இருக்குல்ல, அது எவ்வளோ ஸ்ட்ராங் அது எவ்வளோ வீக்குன்றதும் நமக்கு தெரியும். இதை வெளியிலேருந்து ஒருத்தர் நமக்கு விமர்சனம் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நான் மட்டும் உன்னை 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன், நான் உன்னை ராணி மாதிரி வச்சுருந்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பல பேர் கல்யாணம் ஆனவங்க. ஏன்டா உன் வீட்டில் ஒரு ராணி இருக்கா, அவளை நீ ராணி மாதிரி வச்சுக்காம நீ ஏன் ஊரில் இருக்கிற பொம்பளைங்க கிட்டலாம் போய் நான் மட்டும் உன்னை 10 வருஷம் முன்னாடி பார்த்துருந்தேன்னா 15 வருஷம் முன்னாடி பார்த்துருந்தேனான்னாக்க நீங்கள் அப்போ யோசிக்கணும். இவர் வீட்டில் ஒரு மனைவி இருக்காங்க, அந்த மனைவிக்கு அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம அடுத்த ஒரு பொம்பளைகிட்ட இப்படி பேசுகிறாங்க.